நிறைய திருட்டு வந்து கால் பத்துல சோறு பத்துல குழம்பு பத்துல ரசம் பத்தலங்கிறாரு. இப்பதான் பாடினேன் சாமி. அரசே சொல்லுங்க சுவாமி. காவலா அரசே சபைக்கு பணிவான வணக்கம். அமைதி அமைதி அமைதி. சோ சபை கூடியிருக்கக்கூடிய பேரன்பு கொண்ட பெரியோர்களும் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நமது அருமை தாயந்திமார்கள் பெரியோர் பெரியோர் யாவற்று கடல் போல் சூழ்ந்திருக்கிறார்கள். இங்கனம் கூடியிருக்கின்ற மாபெரும் சபைக்கு சிறியவனாகி என்னுடைய பணிவான 100 கோடி நன்றிகள். அப்படி இருந்த போதிலும் நாடு நடிகளை வாழ வைக்கக்கூடிய புண்ணிய பூமியா இந்த அம்மனுக்காக ஆண்டுதோறும் வருடா வருடம் கார்த்திகை மாதம் பெருநாள் தினத்தன்று அம்மனுக்காக ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வருவது வழக்கம். அப்படியாக அனைவற்று பேர் ஒற்றுமையாக சேர்ந்து விடுவார்களை பிரிந்து வாழ்ந்தாலும் இல்லை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டு இருந்தால்தான் நமக்கு உண்டு வாழ்வான். இந்த பழமொழிக்கு ஒற்றுமையாக சேர்ந்து இந்த அம்மனுக்காக இன்று ஓரிரு நாடகம் அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். நாடகம் வைத்திட்ட நல்ல உள்ளங்களும் நமது நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய மலையேற்று கூட பாராமடிக்கு நம் நாடகத்திற்காக அருமையாக பணியாற்றி வரக்கூடிய எல்லோருடைய குடும்பமும் இந்த அம்மன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவே இல்லாத செல்வத்தோடு அதை ஓர் நடை குதிரை போல் வல்லமையோடு என்றும் சுப செய்தியாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இறைவன் சார்பாக எல்லோருக்கும் மெய்ப்பான பண்பான அந்த வணக்கங்களை இன்று இப்போது நடந்த சபையில் நாம் அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் கிருஷ்ணன் தூது தூது ஸ்ரீ மகாபாரதத்திலே ஓர் பகுதி நாடு கேட்கும் படலம். இதிலே நண்பர் சொன்னா உட்காந்துருக்காங்க சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இங்க அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய பாரதத்தில் ஓர் பகுதியாகிய கிருஷ்ணன் தூது விதுரர் விருந்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்நாடகத்தை சமையலப்பா நான் வந்திருக்கபடியா நான் யார் எனது வீரானது என்ன நாடகத்தில் ஆக வேண்டிய காரணங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக என்னை பற்றி வதனைக்கும் அஜாக்கிரதை மகாஜாக்கிரதையாக ஆமோதிக்க வேண்டும். அவரத்துக்கு விவரம் பேசினால் ஜாக்கிரதை
காமெடியை கழிச்சு குடிக்க ஆனவரன் மணி வச்சிருந்தேன் சாமி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 லட்சம் ஜீவஜந்துக்களுக்கும் பலியளிக்கக்கூடிய பரமகர்த்தர் ஒன்னாகப்பட்ட சங்கரகர்த்தன் சிவபெருமான் அந்த சிவனாருடைய கதா பாரத்திலே தோன்றுகிறார் என்ற அந்த சந்திர பகவானுடைய புலவர்க்கத்திலே பிறந்து வந்தாங்கலாம். சந்திர குலத்திலே பிறந்தவர்கள் நீங்கள் எல்லாருமே சந்திர பரம்பரையிலே பிறந்துட்ட சாஸ்திரமுடைய வென்று ஐவராஜாக்கள். ஐவரிலே 4வருக்கு இறைவனாகிய என்னுடைய பெயரால் ஞானியாம் அப்படி என்னுடைய பெயர் சகாதேவனாக நான் இருந்தாலும் என்னுடன் பிறந்தவர்கள் ஐவர்கள் யார் யாரு? தர்மன், வீமன், விஜயன், நகுலன், சகாதேவன் ஐவர் கொஞ்சம் பாண்டவர்கள். இந்த ஐவரை பெற்றெடுத்த என் தாய் தந்தையர்கள் யார்? என் தாயாரோ மன்னாரி குந்திதேவி. ஆமா, தந்தையாரோ பாண்டவ மகாராஜர். பாண்டவ மகாராஜருக்கும் மந்தார குந்திதேவிக்கும் ஐவர் கொஞ்ச பாண்டவர் பிறந்து வேறான பெரிய தந்தை பெற்றெடுத்த அந்த சண்டாள கௌரவனாகியுடைய சிறு சிறு வஞ்சகங்கள் ஒன்றாக சேர்ந்து சிறுதுளிதான் பெரு வெள்ளமா. அது போல நாளொன்று போனால் வயதொன்று கூடும். அந்த வயது கூட கூட ஐவருக்கும் அந்த கௌரவனுக்கும் இருக்கிற பகையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அந்த பகையானது ஆலமர விருட்சகம் போல மிகப்பெரிய பகை உருவமாக உயிர்த்திருந்து என்னென்ன வன்கொடுமை செய்தான். நாங்கள் அர்ச்சனாபுரத்தி வேண்டதாக இருக்கக்கூடியவர்கள் இப்போது நாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம் தெரியுமா?
உங்களை என்னென்ன செய்தார்கள்? பஞ்சகம் 1 2 1 கோடி வந்து இறுதி கடைசியாக அந்த சண்டானாய தகுடைய வார்த்தையை கேட்டு ஆடும் பகலில் அமர வைத்து ஐவரை தோற்க செய்து பகலிலே அமர்ந்த பாண்டவர்கள் நாளிலிருந்து நகரம் என்று சொத்து சுகம் இழந்து சீமை பூமியெல்லாம் இழந்து அண்ணன் தம்பிமாரை இழந்து அதுவே செய்யாத ஒரு காரியம் ஆகிய பத்தினி சிரோன்மணி பாஞ்சாலியையும் வைத்து தோற்றுள்ளார். எதுக்கு பிடிக்க ஒரு சோகத்துல கருப்பு கரிச்சிப்பு தொடச்சு விடலான்னு பார்த்தேன். அந்த கட்சிக்குள்ள மூஞ்சி துடிக்கிற ஆள் நானு எவ்வளவு கட்சி செய்யணும் கட்சி மாணிக்கண்ண கட்டுறது உன் கட்சி அவர்கிட்ட வாங்கிட்டு சாமி அனைத்தையும் இழந்து காவலா இந்த உலகத்தில் கட்டிய மனைவி யாரேனும் சூது வகையில வைத்து தோற்பார்களா? அதையும் என் அண்ணா தருமபுத்திர மகாராஜா செய்தார். 6 பேரும் நகர் வந்தோம். பகலிலே தோற்ற பாண்டவர்கள் பாரா 12 ஆண்டு காலம் வனசஞ்சாரம் செய்ய வேண்டும். ஓராண்டு இவர்தான் பாண்டவன் எவருக்கும் தெரியாமல் அஜ்ஞாதவாசம் ஓராண்டு கழிக்க வேண்டும் என்று சொல்லி குருவிலே கட்டளைப்படி திறமையல் கொண்டு நாங்கள் காடு வனமே கதி என்று தெரிந்தோம். 1வது சூரியவனம், 2வது ராமேஸ்வரம், 3வது முத்துவாசனம், 4வது சைனவிசனம், 5வது ராமேஸ்வரம், 6வது இந்துவரம், 7வது திருமகரிசனம், 8வது ராமேஸ்வரம், 10வது பாயவனம், 11வது ஊர்க்குரிவனம், 12வது காவியவனம் என்று சொல்லக்கூடிய 12 ஆண்டு கால வனசஞ்சாரமும் முடித்தோம். 12 வருஷம் காணவும் முடிச்சு கடைசியாக விழான மன்னுடைய மச்சுமா நகரத்திலே நாங்கள் 5 வந்த பாண்டவரும் எங்களுடைய தேவியாகிய பத்தினி பாஞ்சாலி 6 பேரும் தவறவருடைய உருவத்தை மாற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை ஏற்று மச்சுமா நகரத்தை விழாடப்படுத்த ஓராண்டு கழித்தோம். ஓராண்டு கழிக்கின்ற தருவாய் அவளா இல்ல மகாராஜா விழாட மன்னன் ஓராண்டு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அப்புறம் என்னதான் பிரச்சனை அதிகமா பொதுவான சொன்னேன் அடிக்கிறதா இந்த குறைக்குது உங்களுக்கு எது குறைக்குது ஏன் மகாராஜா அப்புறம் வஞ்சனைகள் செய்து வேற என்ன செய்தார்கள்? மறுபடியும் முதல் தான் சாமி ஓராண்டு அஜ்ஞாதவாசம் எங்க போன சொல்லு. எங்க போனீங்க? விளையாட பருவம் அடிக்கிற நாய் போனீங்க. பாண்டவர்களுக்கு இவர்கள் தான் பாண்டவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஓராண்டு காலம் கழிக்கணும். எப்படி பெருசே குழப்பம் நடக்குதா வீட்டுல உட்காரு. என்ன பண்ணீங்க? விளையாட்டு ஒரு புறம் இருக்கட்டும், விஷயத்துக்கு வா. இதுதான் பாட்டி கூட்டியில இப்ப சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே. விளையாடபுரத்திலே ஒவ்வொருவரும் அவர் உருவத்தை மாற்றி நாங்கள் அப்படி விளையாடபுரத்தில் நாங்கள் காலம் கழிக்கும் பொழுது கொஞ்சம் பாண்டவர்களும் மத்தியத்தில் இருக்கின்ற பொழுது ஆபத்து ஒன்று வந்ததா? என்ன ஆபத்தா? என்ன நடந்தது?
மச்சுமா நகரத்துக்கு சென்றோம் அல்லவா? அந்த மச்சுமா நகரத்தில் விளாடமனுக்கு 2 குழந்தைகள். ஓ 2 குழந்தைகள். உத்தரகுமாரத்தி உத்தரகுமாரன். உத்தரகுமாரன் உத்தரகுமாரத்தி. ஆமா சரிங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கணும்னா இல்ல அடைக்கலமா நான் புகுந்த நாளில் இருந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல. ஓ எந்த குறையும் இல்லாம சந்தோஷம். உணவு, ஆமாங்க, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், மூன்று தான் ஒரு மனிதனுக்கு உகந்தது. ஆமாங்க, அந்த மூன்றையும் கொடுத்து பெற்ற மக்களை போல எங்களை பாவித்து வளர்த்தார்கள் சுவாமி. அந்த மச்சுமா நகரில் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தானாக துரியோதனன் விட்டானா? மாட்டை கழித்து மாட்டை கழித்து எழுதி மனிதனை கழித்துதான் போனார். அது போல அந்த சந்தான ஐவஞ்சகன் எப்படியோ நாங்கள் 5 பஞ்ச பாண்டவரும் விளாடபுரத்தில் தான் இருக்கிறோம் என்று சொல்லி எப்படியோ தெரிந்து கொண்டு எங்களை பரிசோதிப்பதற்காக வடகோடி பாரிசமாக ஆவு மந்தைகள் எல்லாம் திரட்டி சென்றான். ஆமா, அப்படி ஆவு மந்தை திரட்டி செல்லும் முன்பதாக தென் பாரிசமாக திரிகலத்தின் நிர்வாகம் என்பார்கள் இங்க இருக்கக்கூடிய அரசகுமார்களை அழைத்துக் கொண்டு சண்டைக்கு வந்து அழைத்தார். வழிவந்தமாக விளாட மன்னனும் அண்ணாராகிய பீமசேன பாராயணனாக எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து தென் பாரிசமாக சண்டைக்கு சென்று எதிரியாக திரும்பி சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வந்து என்ன செய்து அங்கேயே பாளையம் தரித்து அங்கேயே இருந்து விட்டார்கள். பாளையம் தரித்து நாட்டில் ஒரு ஆண் மக்கள் கூட கிடையாது. ஆடவன் யாரும் இல்லை என்று தெரிந்து அஸ்திராபுரம் வடகோடி வாரிசமாக ஆவு மண்டங்களை மீட்டுக் கொண்டு போகும் பொழுது நான் பார்த்தேன். என்ன செய்தா? பாடசாலை சென்று உத்தரகுமாரத்தை வீட்டுக்கு திரும்பினார்கள். வந்து பார்க்கும் பொழுது பெண்கள் எல்லாம் ஆடவர் ரூபம் கொண்டு அரண்மனையில் மதில் சோறு மேல் நின்றார்கள். அப்படி மதில் சோறு மேல் இருக்கும் பொழுது தாயே என்ன நடந்தது என்று கேட்க அனைத்தையும் ஆதிபதி அந்தையும் எடுத்து சொன்னார். உத்தரகுமாரத்துடைய தாயார் அனைத்தும் சொல்ல உடனே இதற்காக தங்கள் கங்கையர்கள் நான் ஜான் பிள்ளை ஆனால் கூட ஆண் பிள்ளை நான் இருக்கும்போது உங்களுக்கு என்னம்மா மணக்கவலை? மகன் நான் பிறந்ததற்கு ஒருபோதும் மணக்கவலை கொள்ள வேண்டாம். எனக்கு சாரதியை செலுத்துவதற்காக ரதம் செலுத்த ஒரு சாரதி மட்டும் தயார் செய்து நான் சென்று அந்த ஆவு மனிதன் இன்னொரு இடத்தில் தப்பி பேசி கூட்டி வருகிறேன் என்று சொல்லி வீராப்பாய் பேசினான் உத்திரகுமாரன். அந்த வார்த்தையை கேட்டு அண்ணாராகிய அர்ஜுன மகாராஜா அலி பேரி ரூபத்தில் இருந்தவர் நிந்தன சாரி நாட்டியம் சொல்லிக் கொடுத்திருந்தவரை அழைத்துக் கொண்டு அங்கே சென்றார்களா வடகோடி திடீரென்று சண்டையில வெற்றி பெற்று ஆவு மந்தைகளை மீட்டு வந்தார்கள். ஆவு மந்தைகள் மீண்டும் வீட்டுக்கு வந்து விட்டது. ஆனா உத்திரகுமார்னு எங்க அண்ணா அர்ஜுன மகாராஜனும் பின்னாடிதான் வர்றாங்க. ஆவு மந்தைகள் அரசு அரண்மனைக்கு வந்த உடனே விளாட மன்னன் தென்பாரிசமாக சண்டைக்கு சென்று வீடு திரும்பி விட்டார். விளாட மன்னனுக்கு ஒரு ஆசை, எப்பவுமே பகடை விளையாடுவாங்க, சும்மா இருக்கிறாங்க. அப்படி பகடை ஆடினார். யாரு அண்ணாராக தருமபுத்திர மகாராஜா கெங்கு வெட்டதா இருக்கும் பொழுது இருவரும் பகடை கொண்டிருக்கும் போது ஆவு மந்தைகள் அரண்மனைக்கு வர அப்போ விளாட மன்னன் சொல்றார், என் மகன் அரசியல் குமாரன் அவன் தான் பிள்ளையா இருந்தா ஆண் பிள்ளை எப்படியோ தந்தைக்கு வந்த ஆபத்தை தெரிந்து அவன் வீட்டு வந்தான் பார்த்தாயா அவன் தான் என் மகன் சொல்லி வீராப்பாய் மாதிரி சொன்னாராம். அப்ப பகலில மறுபக்கம் அமர்ந்திருந்தார் தர்மராஜர் அவர் எங்குபட்டார். அப்ப சொன்னார், ஐயா அப்படி இல்ல, உடன் சென்றாரே பேடியம்மா, அந்த பேடியம்மா தான் இந்த ஆவு மந்தைகளை மீட்பதற்கு துணையா இருந்திருப்பார். உங்கள் மகனால் இயலாது என்று சொல்ல, இல்லை என் மகன் தான் செய்திருப்பார் என்று சொல்ல, இல்லை இல்லை பேடியம்மா தான் செய்திருப்பார். இருவருக்கும் அதிகரிக்க கோபம் வந்தது. யாருக்கு? விளாடமன்னனுக்கு. ஓராண்டு காலம் நம்முடைய அரண்மனையில பணி செய்யறாங்க. நாம் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் தட்டி பேசியது கிடையாது. இன்னைக்கு நாம் வார்த்தையை எதிர்த்து பேசுகிறான் என்று சொல்லி கோபத்தினாலே தன் கையை என்ற பகடைக்காயை ஓங்கி அடித்தாரம். பகடை காயாகப்பட்டு தரையிலே பட்டு எகிரி தன் நெற்றிலே பட்டதான் கெங்கு பெற்றவை சிரத்திலே தருமருக்கு நெற்றி மண்டையாவது உடனே ரத்தம் பெருக்கெடுத்து வந்தது. ரத்தம் பெருக்கெடுத்து வந்து விளாடவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்பொழுது அரண்மனையில் இருந்தாராம் பணிப்பெண் ஆகப்பட்ட அரண்மனையில் இருந்தார். வந்த உடனே ஐயோ நம்முடைய கணவனுடைய நெற்றி ரத்தம் சொட்டுகிறது, தருமுறை ரத்தம் வீணாக கூடாது என்று சொல்லி அங்கே இருந்து ஓடி வந்து தன் முத்திரேம் என்று சொல்லக்கூடிய முந்தாய சீலை கிழித்து தர்மராஜாவின் நெற்றி கட்டினாராம். அப்படி நெற்றியில பிடித்து கட்டி உடனே சபை எப்படி அமைதியா இருக்கு. இதே மாதிரி பெரிய நிசப்தமான அமைதி அந்த அரண்மனையில ஒரு அமைதி. ஆமா, ராஜசபையில எல்லாரும் வெறிக்கி வெறிக்கி பாக்குறாங்க. ஏன் என்ன காரணம்? ஒரு நாடாளக்கூடிய மன்னர்கள் சொல்லக்கூடிய ராஜசபை ஒரு பெண் வரவே கூடாது. அதுவும் ஒரு பணிப்பெண் ஓடி வந்து இந்த கெங்கு பெற்ற சிறசிலை நெற்றி இருக்கக்கூடிய ரத்தத்தை தன் உத்திரத்தை கொண்டு கட்டுகிறாரே, அப்படி என்றால் இந்த கெங்கு பெற்றவருக்கு இந்த பணிப்பெண்ணுக்கு என்ன தொடர்பு சொல்லி கேள்வி எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது அப்போதே வந்தார் அர்ஜுன மகாராஜா. உத்தரகுமாரன்
பார்த்தார். பார்த்த உடனே அண்ணா தர்மருடைய நெற்றியிலே நட்ட காயம். அட சண்டாளர்களா, எந்த அண்ணாருடைய சிரசிலே மணிமகுடம் தரித்து அரசர் ஆள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மணக்கோட்டை கட்டி ஆரண்ய வனவாசம் வந்தோமே, அந்த அண்ணாருடைய நெற்றியிலா காயம். இதை செய்த எந்த சண்டால் என்று சொல்லி எடுத்தால் இல்லை எடுத்தால் வருகிற மனத்தை கோபத்தோடு வில்லெடுக்கும் பொழுது உத்தரகுமாரன் ஓடி சென்று காலை பிடித்தான். காலை பிடித்து ஐயா நான் கேட்கிறேன் என்று சொல்லி தந்தையார் இடத்துல வந்தார். இடத்துல ஆதி முதல் அந்தம் வரை யார் யார் இவர்கள், தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுன மகன், சகாதேவன் பத்தினி பாஞ்சாலி இவர்தான் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தினார். அப்பதான் விராட மன்னனுக்கு தெரியும் நாட்கள் நம்ம இடத்துல அணிவிடை பணிவிடை செய்ய வேறு யாரும் அல்ல, ஐவர் பஞ்ச பாண்டவும் அவருடைய தேவியாக பத்தினி பாஞ்சாலி என்று. அப்பொழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டார். ஐயா, ஒரு மனுஷனுக்கு உயிரை விட பெருசு ஒரு மானம். ஒரு மனுஷனுக்கு உயிரை விட பெருசு மானம். அந்த மானத்தை காத்த மன்னர்கள் தாங்க. உங்களுக்காக நான் ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும் இல்ல, அதனால என் மகளாய் உத்தரகுமார்த்திய அர்ஜுன மகாராஜா தாங்களே கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். சொன்னதற்கு என்ன செய்தார் எங்க அண்ணா அர்ஜுன மகாராஜா பார்த்தா, நான் உத்தரகுமாரத்துக்கு நாட்டியம் சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசான், உத்தரகுமாரத்துக்கு எனக்கு மாணவி. ஒரு குரு ஒரு சீட பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை இந்த உலகம் தவறா பேசும். அது ஒரு தகாத உறவுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உறவு வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பெண் கொடுத்து நாங்கள் பெண் எடுத்து உறவு முறை ஆய்வுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க ஆசைப்பட்டா, என் மகனாய் அபிமன்யு இருக்கிறான், அபிமன்யுவை உத்தரகுமாரத்துக்கு திருமணம் செய்து வைத்து நம்ம உறவு முறை ஆய்வுக்கொள்ளலாம் என்று சொல்லி அப்பொழுதே உத்தரகுமாரத்துக்கும் அபிமன்யுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்படி கல்யாணம் செய்தா ஒரு பெருசிட்டா சீதனமும் கொடுப்பாங்கல்ல, அப்படி சீதனமா உத்தரகுமாரத்திக்கு விளாட மன்னன் உபளையவண்டி என்று சொல்லக்கூடிய நாட்டையே பரிசா கொடுத்தார். அந்த நாட்டையே கொடுத்து ஏன் நாட்டை கொடுத்தாரு, இப்ப 12 ஆண்டு வனசஞ்சாரம் ஓராண்டு அக்கியாவாசம் முடிஞ்சிருச்சு. நாடு கேட்க போகணும். நாடு கேட்க போறதா இருந்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் இல்லை, அங்கிருந்து தான் நாடு கேட்க போக முடியும். அதனால என் மகளுக்காக சீதனமாய் கொடுத்த உபளைய வன்னியத்தில் இருந்து கொண்டு நீங்கள் நாடு கேட்க போங்க என்று சொல்லி சீர்வரிசையா அந்த நாட்டை கொடுத்தார். அந்த நாட்டில் ஐவர் பஞ்ச பாண்டவரும் அறிஞரி பாஞ்சாலியும் என் மகனாகிய அபிமன்யுவும் மருமகளாகிய உத்தரகுமாரத்தை நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு நாடு கேட்பதற்காக அனுதினமும் ஒருவரை பிடித்தனுப்பினோம். உலக மாமுனிவராக சஞ்சீவ மகாமுனிவரை நேற்றை சஞ்சீவ மகாமுனிவரை நாடு கேட்க பிடித்தனுப்பி நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். அப்படி துரியோதனன் நாடு கொடுக்க மறுத்து யாரை பிடித்து அனுப்பினால் நாடு கொடுப்பார் என்று புரியாதபடிக்கு பெரியோரை எல்லாம் அவமரியாதை செய்து கொண்டு போகிறார் என்று சொல்லி மனக்கோட்டை கட்டி நாங்கள் மன வருத்தத்தோடு இப்பொழுது இந்த உபய வண்டியத்தில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது, உபய வண்டியத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது இன்று என்ன தெரியுமா நடந்து கொண்டிருக்கிறது, பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ தெரியல என் மாமா வகை பரந்தாமனும் எங்க அண்ணன் தம்பிகளை ஒற்றுமையாக சேர்ந்து ஏதோ கூடி கூடி பேசிக்கிறாங்க. பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல கூடி கூடி பேசினா அது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அதனால இப்படி கூடி பேசிக் கொண்டிருப்பது என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, சின்ன பசங்க நாய் அன்னைக்குமே சபையில செல்லாதும்பாங்க, அதனால நம்ம ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்களா, அப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால நான் தவிச்சு கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்த விஷயம். நீ வந்து விஷயம் என்ன சாமி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். உங்க மாமா ஸ்ரீமந்தன் தெரியுமா? என்ன தெரியுமா? என்னப்பா, உங்க மாமா கண்ணன் உங்க வருகைக்காக காத்திருக்கிறார். உள்ள உங்க மாமா என்பதை காத்திருக்கிறார். நீங்க சொன்னீங்கன்னா அவர் கூட்டிட்டு வரேன், இல்லைன்னா காது சேர்த்து ஒரு அப்படம் ஒண்டி கடிக்கு போயிடுவார். அனுமதி கிடைக்குமா கிடைக்காது கேட்டு வர சொன்னா வெளியே இருக்கிறான்னு வாசப்படியிலேயே பாவி உலக கடவுளையா வாசலை வச்சு வந்திருக்கிறார். மாமா